அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இப்போது நம்ம நிறைய ஈர்ப்பு விதியை பற்றி பேசியிருக்கோம். ஈர்ப்பு விதியை நிறைய ப்ராக்டிஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் நிறைய பேர்த்துக்கு இது நடக்குமா நடக்காதான்னு சந்தேகம் இருக்கும். நிறைய பேர் எனக்கு எந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நடக்கும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சந்தேகமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய எபிலிட்டியை பொறுத்தது. அது ரொம்ப சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 விஷயம் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் நினச்சது எல்லாத்தையும் அடைய முடியும். நோ டைம்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க நாளைக்கு காலையில் அது உங்களுடைய நிகழ்காலத்தில் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. ஆனால் 2 விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படிங்கிற 2 விஷயத்தை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். சரி, இப்போது இந்த உலகத்தில் எடுத்துட்டிங்கன்னா 2 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் வாங்குறவங்க, இன்னொருத்தர் கொடுக்குறவங்க. அதாவது டேக்கர்ஸ் அண்ட் கிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டேக்கர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 95% மக்கள் டேக்கர்ஸாக தான் இருக்காங்க. இப்போ இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பணம், என்னுடைய வேலை, என்னுடைய சொத்து, என்னுடைய கார் எல்லாமே மை 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 அப்படிங்கிற ஒரு தான் தனது அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளேயே, குறுகிய வட்டத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். இவங்க எப்பவுமே அடுத்தவங்ககிட்டேருந்து வாங்கிட்டே இருப்பாங்க, அது எதுவாக இருந்தாலும் சரி. இன்னொரு தரமான மக்கள் பார்த்திங்கன்னா கொடுக்குறவங்களா இருப்பாங்க, ஒரு 5%. இவங்க எதை பண்ணாலும் அடுத்தவங்களுக்காகவே பண்ணுவாங்க. ஸோ இவங்க வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்றிருப்பாங்க. ஈஸியாக அதை எல்லாத்துக்காகவும் கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வேலை செய்கிறதே இன்னொருத்தருக்காக தான் இருக்கும். இது எல்லாருமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட இவங்க உணர்வு பூர்வமாக அதை செய்வாங்க. இந்த 2 விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். சரி, அதில் தான் தனது அப்படின்ட்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே மோஸ்ட்லி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க ஈர்ப்பு விதியை பயன்படுத்தும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 95% நடக்காமையே போயிடுது. இன்னொரு 5% நடக்குது. இது ஏன் அப்படிங்கிறது நீங்கள் டீப்பாக ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 5% அவங்களுக்காக பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்னொருத்தருக்காக பண்ணியிருப்பாங்க. சரி, இது எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இப்போது தனக்காக சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? எந்திரிச்சு சாப்பிட்றோம், பசி எடுக்கும்போது சாப்பிட்றோம். இது எதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்காக இல்லைங்கிற ஒரு முக்கியமான ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். எப்படி சார் இது நம்புறது அப்படின்னு பார்த்தா, நம்மளோட உடலில் கோடிக்கணக்கான நுண் உயிர்கள் இருக்குது. இதுக்கு எப்போ ஆற்றல் தேவையோ அந்த பசிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துது. இப்போ நீங்கள் சாப்பிடும் பொழுது இந்த கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களுக்கு தான் நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு உணர்வோட நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இன்னொன்று என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுவாசிக்கிறோம். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். நம்ம சுவாசிக்கிறோம், அதுவும் உங்களுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அது எப்படி சார் கிடையாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் நம்மக்கிட்ட சுற்றியும் காற்று இருக்குது. இந்த காற்றில் ஒரு 20% ஆக்சிஜன் இருக்குது, ஒரு ஆவரேஜாக அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் சுவாசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறீங்க. ஓகே, இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறீங்க, இது எதுக்கு சார் பயன்படுதுன்னா, நமக்கு பக்கத்தில் இருக்கிற மரங்கள், செடி கொடிகள் இது எல்லாமே கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இப்படி ஒரு புரிதலை பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுவாசிக்கிறது கூட உங்களுக்காக இல்லை, மற்ற உயிர்களுக்கு, மற்ற தாவரங்களுக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும். சரி, இது ஒரு தியரியாக இருக்குது சார். இது எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு உணர்வை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ளே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மரத்துக்கிட்ட போங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. அந்த மரத்தை முழுமையாக பாருங்கள். அதில் இருக்கிற இலைகள், ஒரு வேப்ப மரத்தை எடுத்துக்கோமே, இலைகள், அதில் இருக்கிற அந்த ட்ரீஸோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஒவ்வொரு இலையாக அப்படி மெதுவாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு கான்சியஸாக நீங்கள் மூச்சை இழுத்து வெளியே விடுங்க. ஒரு 5 தடவை அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த மரத்தை இமேஜின் பண்ணிவிட்டு திருப்பியும் மூச்சை இழுத்து வெளியே விடுங்க. இது நீங்கள் ஒரு 10 தடவையோ 20 தடவையோ பண்ணும் பொழுதோ, இல்லை ஒரு சர்டன் டைம் ஃப்ரேமில் ஒரு 5 நாள் இல்லை ஒரு வாரம் நீங்கள் ரெகுலராக இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு உணர்வு வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுவாசிக்கிறத
கார்பன் டை ஆக்சைடு ஃபுல்லாக வெளியே விடுறோம், அதை அந்த மரம் அக்செப்ட் பண்ணிட்டு எடுத்துக்குது. திருப்பி நம்ம இன்ஹேல் பண்ணும்பொழுது ஆக்சிஜனாக அது எல்லாமே கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு உணர்வுபூர்வமாக நீங்கள் உணர முடியும். சரி, இப்போ இன்னொரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருவோம். இப்போ நீங்கள் வந்து சுவாசிக்கிறீங்க, இன்ஹேல் பண்ணுறீங்க, ப்ரீத் இன் ப்ரீத் இன் ப்ரீத் இன் அப்படி பண்ணும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால ப்ரீத் இன் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா, உள்ளே நீங்கள் சுவாசித்த காற்றை திருப்பி நீங்கள் வெளியே விட்டு தான் ஆகணும். இழுத்துட்டே இருந்தீங்கனாலும் வாழ முடியாது, அதே மாதிரி ப்ரீத் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வாழ முடியாது. இப்போ நீங்கள் ஒரு முழுமையான ஒரு புரிதலுக்கு வந்திருப்பீங்க. என்னன்னா, அதை நம்ம சுவாசிக்கிறது கூட நம்மளுக்காக இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்திருப்பீங்க. சரி, இந்த ஒரு புரிதல் இருந்து நம்ம ஈர்ப்பு விதியை பயன்படுத்தினோன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சீக்கிரமாக அடைய முடியும். சரி, இப்போ நீங்கள் வந்து ஈர்ப்பு விதியை ஒரு எழுத்து மூலமாகவோ இல்லை ஒரு விஷுவலைசேஷன் மூலமாகவோ நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க. இது வரைக்கும் என்ன பயன்படுத்தியிருக்கீங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பணத்தை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு இன்கம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இமேஜின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நடக்காமல் இது வரைக்கும் இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பணம் வேணும், நான் நிறைய சேவிங்ஸ் வைக்கணும், பேங்க் பேலன்ஸ் ஏறணும், அது எனக்கு தான் தேவை அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் நீங்கள் பண்ணும் பொழுது அது முழுமையாக உங்களுக்கு கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அடிஷ்னலாக பணம் கிடைக்கிது, அது எவ்வளோங்கிறது நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த பணம் எனக்காக இல்லை, நான் அதை முழுமையாக செலவு பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வாங்க. அதை செலவு பண்ணுறீங்க, நீங்கள் நிறைய கடைகளுக்கு போகிறீங்க, நிறைய திங்ஸ் வாங்குறீங்க, அந்த பணத்தை அந்த கடைக்காரர்கிட்ட கொடுக்குறீங்க, அவர் ஹாப்பியாக அதை வாங்கிக்கிறாரு. இதெல்லாம் வாங்குறதுக்கு தான், இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு அந்த பணம் தேவை அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்தீங்கன்னா, இது ஈஸியாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும், உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரி, இதுக்கு பின்னாடி எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட முக்கியமான ஒரு 7 சக்கரங்கள் அப்படின்னு சொல்லி உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் சொல்கிறாங்க. அதில் நமக்கு முக்கியமானது ஹார்ட் சக்கரா அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுவுமே உங்களுக்கு, அதாவது நம்மளுக்கு எனக்கு தான் இதை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது உங்கள் ஹார்ட் சக்கரா ரொம்ப குறுகி வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எதுவுமே உங்களுக்கு இல்லை, நான் எல்லாமே அடுத்தவங்களுக்கு தான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நீங்கள் பண்ணும்பொழுது உங்கள் ஹார்ட் சக்கரா பெருசாகிறத வந்து இன்றைக்கி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக நீங்கள் நினச்சதை அடைய முடியும். சரி சார், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா, வேலை கிடைக்கணும், சம்பாதிக்கணும், ஒரு ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலில் இல்லாமல், நான் வேலை கிடைச்சா எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்காங்க, வீட்டில் அம்மா அப்பா சந்தோஷமாக இருக்காங்க, மனைவி மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க, ஸோ அவங்களுக்காக தான் நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வாங்க, சீக்கிரமாக வேலை கிடைக்கும். நீங்கள் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுடைய கனவுகள் நிறைவேறும். நன்றி.